ஹலோ ட்ரேடர்ஸ், பெய்ட் கால் ஸ்கேமா இல்லையா? பெய்ட் சிக்னல்ஸ்க்கு பே பண்ணலாமா? 99% அக்யூரசி, பே பண்ணால் கேஷை 2 டேஸில் ரிட்டர்ன் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பி ஜாயின் பண்ணலாமா? இந்த மாதிரி பெய்ட் கால்ஸ் அண்ட் சிக்னல் சர்வீசஸ் பற்றின கொஸ்டின்ஸ் உங்கள் மனசில் இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு அக்லி ட்ரூத் ஒன்று வெளியே வரப்போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் சீக்கே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வால் ஸ்ட்ரீட் தமிழா. இந்த பெய்டு கால்ஸ், பெய்ட் சிக்னல், 99% அக்யூரசி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டாலே எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு இடத்துல செம்மத்தையாக அடி வாங்கியிருக்கேன். நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 99% அக்யூரசின்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. மார்க்கெட்டில் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் 99% அக்யூரசியில் எவனாலையும் ட்ரேட் பண்ண முடியாது. எவன் ஒருத்தன் 65 to 80% அக்யூரஸியை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறானோ அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எவனாவது ஒருத்தர் கால் பண்ணி, ப்ரோ 90% அக்யூரசி ப்ரோ, 99% ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ அப்படின்னு சொன்னான்னா, வாய்ப்பில்லை ராஜான்ட்டு ஃபோனை வச்சுருங்க. உங்கள் தலையில் நல்லா மிளகா அரிக்க பார்க்குறான், நல்லா பேச்சு போடுவானுங்க இந்த மாதிரி ஆளுங்க, விழுந்துடாதீங்க. இவனுங்களோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அழகாக எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புவானுங்க. ப்ராஃபிட் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 50K, 25K, 10K, 5K, 80K இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ்லாம் லைனாக ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவானுங்க. அதை பார்த்து நாமளும் டெம்ப்ட் ஆகும். ஒன்றுமே கிடையாது. சோஷியல் மீடியாக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி 1000 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அங்கே இருக்கும். எடுத்து லைனாக நமக்கு அனுப்புறது, எவனாவது சிக்குவானா அப்படின்ட்டு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். 90% அக்யூரசி, 50K ப்ராஃபிட் எடுக்கிறான் அப்படின்னா அவனே அழகாக ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாமே. அவன் இந்த மாதிரி பெய்டு கால் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து என்கிட்ட எதுக்கு அசிங்கமாக திட்டு வாங்கணும்? நீங்களே சொல்லுங்கள். இந்த பெய்டு கால் கும்பல் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று, நம்ம நம்பர் எப்படி போயிருக்குன்னே தெரியாது, திடீர்னு கால் பண்ணுவானுங்க. கால் பண்ணி, சார் வி ஆர் காலிங் ஃப்ரம் 90% ஃப்ராட் சிக்னல்ஸ் கிளப் சார், நாங்கள் ஃப்ரீ கால்ஸ் தரோம் சார், ஃபர்ஸ்ட் 1 month ஃப்ரீ தான், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ்லாம் ஒரு பொண்ணை வச்சு தான் பேச வைப்பானுங்க ஃப்ராடு பசங்க. நாமளும் சரி 1 month ஃப்ரீ கால்ஸ் தானே, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு ஓகே சொல்லிடுவோம். 1 மாதம் அழகாக ப்ராஃபிட்டாக இருக்கும். நமக்கு அழகாக ப்ராஃபிட் எடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி, இதை நம்பி அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணுவோம்? பே பண்ணுவோம். அவ்வளோதாங்க. அது அடுத்த மாதத்துலேருந்து அவனுங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம போன மாதம் எடுத்த ப்ராஃபிட்டும் கையில் இருக்காது, அடுத்து ட்ரேட் பண்ணவும் கேஷ் இருக்காது. கல்லாவை சாத்திட்டு கடையை மூட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த கும்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் டெலிகிராம் கும்பல். போன கும்பல் மாதிரி தான் இவனுங்களும். என்ன, போன கும்பலில் எல்லாம் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானுங்க. இந்த கும்பலில் எல்லாம் வாட்ஸ்அப் டெலிகிராமில் குரூப் ஆரம்பித்து ஃபன் பண்ணிருப்பானுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ கால், அப்புறம் நாமம், அவ்வளோதான். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 3 விஷயம் நடக்க சான்சஸ் இருக்குது. ஒன்று ப்ராஃபிட், இன்னொன்று லாஸ், மூணாவது பிரேக் ஈவன். பிரேக் ஈவன்னா நம்ம ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது, போட்ட கேஷை ரிட்டர்ன் எடுத்துருவோம். இந்த 3 தான் நடக்கும் மார்க்கெட்டில். இந்த 3த்தையும் வச்சுட்டு இவனுங்க அழகாக நம்மக்கிட்ட சைக்காலஜிக்கல் கேம் ப்ளே பண்ணுவானுங்க. இவனுங்களை நம்பி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். நான் அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஃபர்ஸ்ட் 200 பேரை செலக்ட் பண்ணுவானுங்க ஃப்ரீ கால்ஸ்க்கு. அவனுங்க ஃபோன் பண்ணுவானுங்களோ இல்லை மெசேஜ் பண்ணுவானுங்களோ ஏதாச்சும் ஒரு வழியில் 200 பேரை செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 200 பேரை 100 பேராக பிரித்து, ஒரு 100 பேருக்கு பை சிக்னல், இன்னொரு 100 பேருக்கு செல் சிக்னல். எப்படி இருந்தாலும் மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனில் தான் போய் ஆகணும். ஸோ அன்றைக்கி மார்க்கெட் பை டைரெக்ஷனில் போச்சுன்னா ஒரு 100 பேருக்கு ப்ராஃபிட்டு, செல் டைரெக்ஷனில் போச்சுன்னா இன்னொரு 100 பேருக்கு ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி அந்த ஃப்ரீ சிக்னலை ஓட்டிகிட்டே இருப்பானுங்க 1 மாதத்துக்கு. இந்த 200 பேரில் அடுத்து பெய்டு சிக்னல் வரும்போது அடுத்த மாதத்துக்கு ஒரு 100 பேர் பே பண்ணுவானுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சைடு எல்லோரும் ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த 100 பேரை 50-50 பிரித்து, இந்த 50க்கு பை, இந்த 50க்கு செல்லு, இந்த மாதிரி ஒரு சைடு போனோடனே அந்த மாதம் முடிவில் எப்படி இருந்தாலும் அந்தளவுக்கு அந்த ஃபில்டரில் அவங்களுக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ அந்த மாதம் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேர் தான், மேக்ஸிமம் 5 பேர் அந்த மாதிரி தான் அடுத்த மாதத்துக்கு பே பண்ணுவானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் தனியாக சிக்னல் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இவனுங்கிட்ட கேஷை வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுவானுங்க. அவ்வளோதான் இவனுங்க வேலை. இப்போ இந்த பேட்ச் முடிஞ்சுதா, இந்த பேட்ச் முடிஞ்சோடனே அடுத்த பேட்சுக்கு லைனாக மறுபடியும் ஃபோன் பண்ண ஆரம்பிப்பானுங்க. இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கும். அடுத்து அவனாச்சும் இப்படி பெய்டு கால்ஸ்ன்னு கால் பண்ணான்னு வைங்களேன், அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செபி ரெஜிஸ்டர்ட் கால்ஸ் ப்ரொவைடரா அப்படின்னு கேளுங்க. சில பேர் ஆம் ஜி, ஆம் பாய் அப்படின்ட்டு பம்புவானுங்க ஹிந்தியில்.
சில பேர் வந்து ஆமான்னு சொல்லிடுவானுங்க. இந்த ஆமான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட அடுத்த கேள்வி கேளுங்க. அப்படியா, சரி உங்கள் செபி ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. அவனுங்களே ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த செபி ரெஜிஸ்டர்டு ஆளுங்களும் வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்பலாம். அந்த ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரேட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த கால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவனுங்கள மாதிரி சொல்ல மாட்டானுங்க. அவங்க கொடுக்குற கால்ஸ்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் எல்லாமே ரிசர்ச் பண்ணி நம்ம கால்ஸ் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி செபி ரெஜிஸ்டர் கால்ஸ் ப்ரொவைடர்னால் அவங்கள நம்பலாம். இந்த மாதிரி ஃப்ராடு கால்ஸ் ப்ரொவைடரை நம்பக்கூடாது. இந்த பெய்டு கால் குரூப்ஸ்லாம் வந்து யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருப்பாங்க, 6 months ஆகிருக்கும் வந்து. இந்த மாதிரி ஆளுங்களை தான் தொக்கா பிடிப்பானுங்க அப்படி டார்கெட் பண்ணி. ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா ஓடி டன்னில் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இவனுங்கிட்ட சிக்க மாட்டாங்க அவங்களாம். இல்லை ப்ரோ, எனக்கு கால்ஸ் தரவங்க ப்ராப்பர் தான் ப்ரோ, எனக்கு கரெக்டாக ப்ராஃபிட்லாம் வருது ப்ரோன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவன்கிட்டே கால்ஸ் வாங்க, ப்ராஃபிட்ஸ் எடுங்க. ஏன்னா அவனும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்க மாட்டான். ஒரு டைமில் பாய் சொல்லிட்டு போயிடுவான். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் சொல்கிறேன், டைம் எடுத்துக்கும். ஆனால் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சார்ட்டை அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ட்ரேடிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கும் உண்மை தான், பட் இட்ஸ் ஃபார் குட் ரீசன், ரைட்? இது வந்து நீங்கள் ஒன்ஸ் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங்காக இது யூஸ் பண்ணலாம். அந்த கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் கிடையாது. அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். லாங் டேர்ம் திங்கிங்க்கும் அது வந்து கரெக்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஓகே ப்ராஃபிட் வருது, நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறோம், அவன் கால்ஸ் தரான், ப்ராஃபிட் வருது, செலவு பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா நமக்கு? இதே நீங்களே நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்களே ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அழகாக அதில் ப்ராஃபிட் எடுத்து பாருங்களேன். அதில் வர சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி. அதுக்கு தான் சொல்கிறேன், ட்ரேடிங் அழகாக நீங்கள் கால்ஸும் இருக்கட்டும், ப்ராஃபிட் தர மாதிரி இருந்தால் இருக்கட்டும் ஒரு சைடு. பட் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க. ஒன்ஸ் ஸ்டேபிள் ஆனோடனே கால்ஸ்லாம் விட்டுருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்கேம் ஏகப்பட்டது நடக்குது. நானே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்த புதுசில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் சிக்கி பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன். அதனால தான் வந்து இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நீங்களாம் இப்போ தான் சேனலில் பார்த்துட்டு சரி ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே வருவீங்க, பிகினராக இருப்பீங்க. நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெய்டு கால்ஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த கால்ஸ்லாம் ப்ராஃபிட்லாம் அனுப்புவானுங்க, நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். 10K 5K ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்கும். நீங்களே வந்து அப்படியே மனசு மாறும், சரி கால்ஸ் வாங்குவோமே பண்ணலாமே அப்படின்ட்டு. அது ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியாக கண்டிப்பாக வந்து ஸ்கேம் தான். அது மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்கேம் தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது. என்ன மாதிரின்னு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக க்ரியேட் பண்ண தோணுச்சு. அதனால தான் இதை பற்றி பேசினேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் CK ஸ்கொயரிங் ஆஃப். கீப் ட்ரேடிங், கீப் மோட்டிவேட்டட்.